ஸ்ரீ இலாசபதியின் கண்மரால வரைத்து துஷ்டனை கிரக சிஸ்ட பிரமாணத்தின் பொருட்டு ஆறுமுகத்துடன் ஞானாசக்தி வைத்த விளையத்தை வாங்கி அந்த மாதிரி வேறுபடைத்து நவவருடன் விளையாடு செய்து ஈஸ்வர உபதேசம் செய்து அடியார் தொழில் செய்ய வேண்டும், அவதார மகிமை விளங்க வேண்டும் என்கிற காலத்திற்காக தனிவாசன் விட்டிருக்கிறேன். தமிழ் பாட்டி தமிழிசை பாடுகின்ற மனம்பாடி அவை தோன்றிருக்கிறார். மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்த்த ஒரு பெரியோர்களுக்கும் விழா குழுவினருக்கும் எனது சார்பும் நான் சார்ந்த அன்பு சகோதரர் இது உங்க ஒரு பிரபு அகரன் பிரபாகரன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஆமா, எல்லாரும் எங்கே கிளம்புறீங்க? உட்காருங்க. இவ்வளவு நேரம் இருந்துட்டீங்க. முருகவள்ளி கல்யாணத்தை பாண்டி பார்த்துட்டு போனாதான் புண்ணியம். இவ்வளவு நேரம் இருந்தது புண்ணியம் இல்லை. உட்காருங்க. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு மணி நேரம் இருந்து முருகவள்ளி கல்யாணத்தை பார்த்துட்டு புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க. ஆனது ஆச்சு. அதை சொல்லிட்டே இருக்கா, மறுபடியும் பாயச்சுக்கிட்டு போறீங்களா? வருகிறார் அவை ஆர்த்தி ஹரிகரன் அவர்கள். தமிழின் அமுதமே, தமிழின் சுவையே, தமிழின் பொருளே, வருக வருக. நலம் தானே? உன்னருளால் நலமாக இருக்கிறேன். பார்த்தவுடன் நினைவுக்கிறது என்றால், அன்று கனிக்காக நான் கோபித்துக் கொண்டு சென்றதும் என்னை சமாதானம் செய்ய வேண்டும் என்கிற காரணத்திற்காக ஒரு பாடல் பாடி வந்தீர்களே, உண்மைதான். இன்றும் அந்த பாடலை கேட்க வேண்டும் என்கிற ஆவல் எனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் அந்த ஆவல். யான் செய்த பாக்கிய முருகா, உங்களுக்காக பாடுங்கள். பாடுவது மாத்திரம்தானே நான். எனக்குள் இருந்து என்னை பாட வைப்பவனே நீ அல்லவா. எல்லா புகழும் இறைவனுக்கு. பாடுகிறேன் முருகா. ஞான பழத்தை பிழிந்து முருகா, பிரணவ ஞான பழத்தை பிழிந்து ஞானப்பழத்தை பிழிந்து ரசம் அன்பினோடு ஒரு நாள் உணவும் கொடுத்த நல்ல குருநாதல் நீ. உனக்கென்ன விதமிக்கனியை நான் இவதென்று நானித்தான் அப்பனி தலையின் தரவில்லை. ஆதலால் முருகா, உனக்கு சாரும் ஒரு குறையும் உள்ளதும் சக்தி வடிவேலடும் சக்தி மயில் ஏறிடும் சண்முகா, உனக்கு குறையும் உள்ளதோ உள்ளதோ. ஏன் இப்படி கோவனத்துடன் தண்டு கொண்டு இங்கு சோர் ஆண்டியானா முருகான், ஏன் இப்படி கோவனத்துடன் தண்டு கொண்டு இங்கு சோர் ஆண்டியானா. எனது வினை பொடிபடவும் முருகா, எனது வினை பொடிபடவும் இங்கு நீ இப்படி இருக்கலாம். என் ஆசான் அப்பனாம் அம்மையாம் என்னவும் எண்ணினேன் தருவையொரு பழனி மல்லையில் சந்ததம் விளங்கும் சங்கரன் கும்பிடும் தண்டவாணி என் தண்டவாணி தண்டவாணி
தெய்வமே பழம் நீயப்பா, ஞானப்பழம் நீயப்பா, தமிழ் ஞானப்பழம் நீயப்பா. சபை தன்னில் திருச்சபை தன்னில் உருவாகி புலவோக்கு பொருள் கூறும் பழம் நீயப்பா, ஞானப்பழம் நீயப்பா, தமிழ் ஞானப்பழம் நீயப்பா. கண்மொன்றின் கனலாய் வந்தார் வேலவா. ஆறு கமலத்தில் உருவாய் நின்றார். கார்த்திகை பெண்பாலுண்டா, திரு கார்த்திகை பெண்பாலுண்டா. உனதல்லை அனைத்தாடி திருமீனி ஒரு சேரு தமிழ் ஞானப்பழம் நீயப்பா. ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகம் உண்டு உற்றார் பெற்றாருண்டு. நீர் உண்டு நின்றாடு கைலையில் நீ வாழ இடம் உண்டு. தாயுண்டு மனமுண்டு, தாயுண்டு மனமுண்டு, அன்புள்ள தந்தைக்கு தாழாத பாசம் உண்டு. உன் தத்துவம் தவறு என்று சொல்லவும் அவையில் தமிழுக்கு உரிமை உண்டு. ஆறுபது சிறும் கூறுவது தமிழ் அறியாது சிறுவனானி முருகா. மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனான் நீ. எருமையில் ஏறி ஈசனிடம் ஆடி, எருமையில் ஏறி ஈசனிடம் ஆடி இன்முகம் காட்டவானி. ஏற்றுக்கொண்டால் ஊற்றிச் செல்வேன் என்னுடன் ஓடிவான் நீ, என்னுடன் ஓடிவான் நீ. முருகா, அவையே மன மகிழ்ச்சியாக இருக்கு. எம்பெருமானே, ஆயிரம் ஆயிரம் சமாதானங்கள் கூறினாலும் அதை நான் ஏற்க தயாரில்லை என்று அன்று வாதம் செய்தேன். இவரங்க மேடையிலே அவ்வை பிரட்டியாக வேடமேற்று நடிப்பது வேறு, அந்த வேடத்தில் வாழ்வது வேறு. உண்மையிலேயே அண்ணன் அரியணர் அவர்கள் உண்மையிலேயே அவர் நாடகத்தின் பாப்போன் கோமாளி, இரட்டை அர்த்தம் பேசி மக்களை சிரிக்க வைக்கக்கூடியவர். அவர் வரும் ஒவ்வொரு வேடத்திலும் தன்னையே அரைப்படுத்தி அந்த வேடத்தில் வாழ்கிறார். அந்த அண்ணனை பாராட்டி கலைக்குழுவின் நம்ம கிராமத்தின் சார்பாக 500 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறோம். அண்ணனின் அந்த நடிப்பை பாராட்டி நான் சொன்ன அவ்வழியிலேயே பின்பற்றி எனது அன்பு தம்பி வீரபாண்டி அவர்கள் இந்த அன்பளிப்பை அளித்துள்ளார்கள். நன்கொடை வழங்கி கலைஞர்களை கௌரவப்படுத்திய அன்பு இதயங்களுக்கு எம்பெருமான் முருகனருள் நிலைத்து நிற்கட்டும். முருகார்ப்பணம் முருகார்ப்பணம். தங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? மீண்டும் பிறவாத வரம். ஒருவேளை பிறந்து விட்டால் உன் திருவடியை மறவாதற்கு வர வேண்டும். வேளை மீண்டும் பிறந்து விட்டால் இது போலவே இந்த இசை நாடக துறையில் சகலகலா வல்லவராகவே முருகா, உமது சித்தம் எனது வாக்கியம் மக்களை மகிழ்விக்க வேண்டும். வரம் தருவாய் முருகா.